ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்கு. ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற? இதுன்னு அது செய்யணும், இது தானே, அதுல என்ன இருக்கு? இல்ல, சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. பொன்முடி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தீன்னா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோட இருந்துருவியா? ஒரு புறம்போக்கு நாய் இப்படி பேசியிருக்கான்னா அந்த நாய்க்கு பிறந்த நாய் எத்தனை பேட்ட போயிட்டு வந்திருக்காங்க? அந்த 6 நதிகள் பேரும் தெய்வத்தோட அந்த பெண்களோட பேர்ல தான் இருக்குது. அது வளர்ப்பு சரியில்லை. இதே இது கிறிஸ்டின பேசியிருந்தா விட்டுருப்போமா? விடமாட்டோம். முஸ்லீமா பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? விடமாட்டோம். இந்துக்களுக்கு சூடு சொர்ணம் எதுவுமே இல்ல. அதனால அவங்க பேசத்தான் செய்வாங்க, அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். அவர் இந்துன்னு போட்டு தானே எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்ப அவரு எப்படி நிக்கிறாரா படுக்கிறவரா? திமுக காரங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொரணம் இருந்தா ஃபர்ஸ்ட் அவரை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுங்க. ஒரு வேசி வீட்டுக்கு போறவன், ஒரு வேசி மகன் கூட இப்படி பேச மாட்டான். இந்த ஆளு பேசியிருக்காரு, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அவனு செருப்பு கட்டின்னு அடிக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்தனமா விட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்களும் செருப்பு எடுத்து அடிச்சுனே இருப்பாங்க. எதுக்கு இது தேவையில்லாத கதையெல்லாம் இப்போ உற்பத்தி பேசணும்? அரசியல்ல மேடை போட்டு பேசக்கூடாது. பொம்பளைங்கலாம் பார்த்தாங்கன்னா செருப்பை கட்டி அடிப்பாங்க. அவனை செருப்பை நானே கட்டி அடிப்பேன். அதை பேசுறதுக்கு அந்த இடத்துலயே நாங்கெல்லாம் இருந்தோம்னா அங்கேயே செருப்பை கட்டி அடிச்சிருப்போம். மதிப்புக்குரிய கண்மொழி அக்கா, கண்ணன் தெரிவிச்சா போதுமா? நீங்க இவரை அரசு பண்ணிக்கணும்ல, உள்ள தூக்கி வைக்கணும்ல. இந்த மாதிரி ஈன பிறவி எல்லாம் ஜெயிக்க வச்சு உங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அவர் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் கொடுத்த விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த திருட்டு திமுக உள்ள அத்தனை பேரும் விலைமாது வீட்டுக்கு போறாங்கிறத அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. வேற உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கோ அதுதான் வார்த்தையா வெளிப்படும். இவரெல்லாம் ஒரு மனுஷன். இவ ஒரு அமைச்சரு. நான் இவர் மேல எனக்கு கோபம் வரல, இவனை ஒரு மனுஷன் நினைச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க பாருங்க, அவங்க மேலதான் எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இந்துக்கள் சோத்துல எண்ணத்தை போட்டு சாப்பிடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அவர் பேசியிருக்க பேச்சு, அவர் ஒரு ஒரு தாய்க்கு மகனா, ஒரு பெண்ணுக்கு கணவனா, ஒரு மகளுக்கு தந்தையா, அவரை சுத்தி யாருமே பெண்களே இல்லாம அவர் மட்டும் அப்படியே தனியா வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கிறாரா? இவ்வளவு இந்து மதத்தை இவ்வளவு தூரம் கொச்சையா பேசுறீங்களே, நீங்கெல்லாம் நீங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டு வர்றீங்க. நீங்க இதே இது நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா சொல்றேன், பொன்முடி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தீன்னா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோட இருந்துருவியா? பேசு. நீ பேசலன்னு முடிவு பண்ணிட்டீன்னா எல்லா மதத்தையும் பேசணும். உனக்கு என்ன இந்து மதங்கிறது அவ்வளவு கேவலமா இருக்குதா உனக்கு? நான் ரொம்ப ஒரு புழுவை விட கேவலமான ஒரு ஜென்மமா அவரை பாக்குறேன். உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு மனுஷன் எப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வார்த்தை பார்த்துக்காங்க. இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டிலேயுமே பெண்களுக்கு இவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பெண்களை கோயிலாகவும் தெய்வமாகவும் வழிவர நாட்டுல ஒரு புறம்போக்கு நாய் இப்படி பேசியிருக்கான்னா அந்த நாய்க்கு பிறந்த நாய் எத்தனை பேட்ட போயிட்டு வந்திருக்காங்க? அவன் எத்தனை பொம்பளைட்ட போயிட்டு வந்திருக்கான்? இல்ல திமுக காரன் பூராமே பொம்பளை போயிட்டு இருந்தவனா? இல்ல பொம்பளைட்ட போய் இந்த வார்த்தைலாம் கேட்டவனா? அவன் புறம்போக்கு நாய் இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரைஸ். அவன் யார் கூட பிறந்திருக்கான்? அவங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? அவ்வளவு முட்டா பயலாவன். அவனுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது பெரிய அளவுல இந்த விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவுல பிரச்சனை பண்ணி அவனை அமைச்சர் பதவி இல்லாம கட்சி பதவி இல்லாம அவனை ஊரை விட்டே துரத்தணும். பெண்களை அப்படி சொன்ன மாதிரி இல்லையே. ஏதோ ஒரு சமயம் இதை பத்தி தானே சொன்னாரு. நான் கிறிஸ்டின்னு, ஆனா நான் கிறிஸ்டினா இருந்தாலும் மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பதவி பிரமாணம் எடுக்கும்போது அந்த பொன்முடி ஒரு முறையில் எடுத்திருப்பார். அதாவது சத்திய வாக்குங்கிறதும் ஒரு கட்சி கோட்பாடு படியும் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம வணங்குற தெய்வங்களும் கிறிஸ்டின் தான். நம்மளுக்கு தண்ணி கொடுக்குற அந்த 6 நதிகள் பேரும் தெய்வத்தோட அந்த பெண்களோட பேர்ல தான் இருக்குது.
அது வந்து வளர்ப்பு சரியில்லை. யாரோட வளர்ப்பு? அந்த திராவிட மாடலோட வளர்ப்பே சரியில்லை. ஏன்னா அவங்க தலைவர் அப்படி. அதுக்கு எடுத்து பாருங்களேன், யாராவது வளர்ப்பு கரெக்டாக இருக்கா? வளர்ப்பு சரியில்லை. அதனால அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ ஒரு சாக்கடை இருக்குது, சாக்கடையில் கல்லை தூக்கி இருந்து அந்த சாக்கடை நம்ம மேலே தான் தெரியும். அது மாதிரி அவர். ஆனால் இது வன்மையாக கண்டிக்கிறோம், இந்த மாதிரி பேசக்கூடாது. இதே இது கிறிஸ்டினை பேசியிருந்தா விட்டுருப்போமா? விடமாட்டோம். முஸ்லீமை பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? விடமாட்டோம். எங்களெல்லாம் பேசினா நாங்கள் விடமாட்டோம். இந்துக்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லை. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றதே இல்லை. அதனால் அவங்க பேசத்தான் செய்வாங்க, அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கணும். அதே மாதிரி அமைச்சர் பதவி போஸ்டிங்லேருந்து தூக்கணும். இன்னும் கொஞ்ச நாளாக உள்ளே வைப்போறான். அதாவது தமிழன் சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதவனால அமைச்சராக்குனா இப்படி தான் வரும். அவர் வந்து இந்துன்னு போட்டு தானே எலெக்ஷனில் நிற்கிறாரு. அப்போ அவர் எப்படி நிற்கிறாரா படுக்கிறவரா? அவர் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்லுங்கள். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்கும், அதுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், அதுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது வழிபாடு முறைகள் அப்படின்னு இருக்கும். அதை பற்றி தெரியாத அறகுறையெல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. அவங்கள அமைச்சராக்குனா தமிழர்களுக்கு எவ்வளோ அசிங்கம், இந்திய அளவில் அசிங்கப்படுத்துகிறாங்க. மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடுற ஆள் வந்து தகுதியான ஆளா, அவர் ஜெயிச்சா வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமையா அசிங்கமா அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு, சும்மா கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 500 ரூபாவுக்கும் ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டை வந்து இன்னும் தலைகுனியை தான் வைப்பாங்க. இவ்வளோ கொச்சையாக பேசிட்டு போகிற இதுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மகளிர் பிரிவு இருக்கீங்க? எல்லோரும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? திமுககாரங்க சொன்னால் தான் நீங்கள் எல்லாம் வந்து எதிர்த்து போராடுவீங்களா? உங்களுக்குன்னு சுயமாக ஒரு அறிவு ஒன்றும் இல்லையா? ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறத பார்த்துட்டு எல்லாரும் சைலண்டாக இருக்கிறது எனக்கே அசிங்கமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம அரசியல் சட்ட திருத்தம் அப்படி ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா 5 வருஷம் நாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இன்னும் 1 வருஷம் அவர் பேசுறதுல நம்ம கேட்டு தான் அனுபவிச்சு ஆகணும். அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல அமைச்சரோ ஒரு நல்ல எம்எல்ஏவோ உருவாக்கணும்னா அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்குதுன்றத விட அடுத்த 5 வருஷம் யார் இருக்கணுன்றத வந்து நீங்கள் முடிவு எடுக்கிற இதில் தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு ஓட்டு போட்டு என்ன ஆகும்னு நினைக்காதீங்க. ஓட்டு போடுறதுல தான் எல்லாமே ஆகும். அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு நல்ல மனுஷனாக ஓட்டு போட்டு எடுங்க. இந்த மாதிரி வந்து ஈனப்பிறவி எல்லாம் ஜெயிக்க வச்சு உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதாவது ஒரு தலைவரை நம்பி தான், தலைவரை பார்த்து தான் அந்த தொண்டர்களும் இருப்பாங்க. ஓகே, பொன்முடி வந்து ரெகுலராகவே வந்துட்டு மகளிரை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டும் அவமானப்படுத்திக்கிட்டும் தலைக்குறைவாகவும் பேசிகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? பஸ்ஸு கொடுத்தாங்க ஃப்ரீயாக, ஓசியில் தானே போவீங்க அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணார்? 1000 ரூபாய் கொடுக்குறோன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். அதுக்கு என்ன சொன்னாங்க? அப்புறம் வந்து 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி ஜாலியாக இருங்கன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? படுக்கிறது நிற்கிறது அப்படின்றாரு. ஒரு கொச்சப்படுத்தி பேசுகிற தலைவர் இப்போ தான் தடவை பார்க்குறேன். இதே மாதிரி நீடிச்சுட்டே இருந்தால் இந்த சாணியில் சேரில் அடித்தாங்களே அதுக்கு பதிலாக அவர் மனுஷ சாணியில் தான் அடிப்பாங்க. நம்ம திமுககாரன் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் ஃபஸ்ட்டு அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து எடுங்க. வெக்கமே இல்லை. உங்கள் வீட்டில் மகளிரே கிடையாதா? இல்லை பொன்மடி வீட்டில் மகளிரே கிடையாதா? மகளிர் என்ன வேணால் பேசலாமா யார் வேணாலும்? மகளிர் கேட்டுக்கோங்க எல்லாரும். அதாவது பொன்முடி எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி தான் அசிங்கமாக பேசுகிறாரு. மகளிர்னா திமுக மகளிர் சேர்ந்து தான். ஆனால் நீங்கள் போய் அங்கே தான் ஓட்டு போடுறீங்க. பார்த்துக்கோங்க. அதாவது இது ஆரம்பம், இன்னும் வெடிக்கும் பாருங்கள். இந்த இதுக்கு இன்னும் வெடிக்கும் தம்பி பாருங்கள். ஒரு வேசி வீட்டுக்கு போகிறவன் ஒரு வேசி மகன் கூட இப்படி பேச மாட்டான். இந்த ஆள் பேசியிருக்காரு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இப்போ தெரியுதா ஏன் இந்த நாட்டில் நிறையா கற்பழிப்பு, வன்கொடுமைகள், ரேப்பு, சின்ன சின்ன குழந்தைங்களால ரேப்பு ஏன் நடக்குது தெரியுமா? இந்த மாதிரி தலைவர்களால தான். அவர் பேசுனதே முதல்ல சரி கிடையாது. பொதுவாக மேடையில் பெண்களை பற்றி பேசுறதே முதல்ல தப்பு. அந்த உறவை பற்றி அதை விட கேவலமாக பேசுனது அதை விட பெரிய தப்பு அவர் பேசுறது. ரெண்டாவது வந்து கணவன் மனைவி உறவுன்றதே தெய்வ ரகசியம். அந்த உறவு வந்து ஒரு மேடையில் பேசும்போது இவர் வந்து குடும்பத்தில் இருக்கிறாரா வேறு எதில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியல. அதாவது அவங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்களா, அவங்க இந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு வந்தால் இவர் என்ன பண்ணுவார்? பொன்முடி அவர்கள் வந்து இப்போ அவர் அண்ணான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் எல்லா பெண்களும் எல்லா உறவும் வச்சு கூப்பிடுவாங்க. வெளியே இருக்கிற பெண்கள் இவர் எப்படி கூப்பிடுவாங்க? இவர் இப்படி வெளியே வந்தால் எப்படி கூப்பிட முடியும்? நாங்கள் இவர் எப்படி கூப்பிட முடியும்? சாருன்னு கூப்பிட முடியுமா? இல்லை வரவங்க எல்லாருமே இவரை மாமான்னு கூப்பிட முடியுமா? இவர் விலை மாதவை பற்றி பேசுகிறாரு. இப்படி வைணவமாக
சைவமான்னு இவர் சைவமாக பேசுகிறாரு. ஆனால் இவர் மற்றவங்கள போனதை பற்றி இவர் பேசுகிறாரா, இல்லை இவரே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அதை பற்றி இவர் விரிவாக்க நம்மளுக்கு கொடுக்குறாரா? இது எதுக்காக இந்த வார்த்தை இவர் சொன்னார்? இது தப்பு தானே இந்த வார்த்தை சொன்னது. அவனை செருப்பு கட்டின்னு அடிக்கணும். அங்கே இருக்கிறவங்களாம் முட்டாள்தனமாக விட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து செருப்பு எடுத்து அடிச்சுக்கினே இருப்போங்கண்ணே. எதுக்கு இது தேவையில்லாத கதையெல்லாம் இப்போ உற்பத்தி பேசணும்? இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் அதுக்காக நம்ம நல்லதை தான் நான் பார்த்து பேசணும், கெட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. இது எதுக்காக அந்த வார்த்தை பேசினாரு அது சொல்லணும், விருப்பம் வரணும் வெளியே. அவங்ககிட்ட பொண்ணுங்கிறது அது கேட்கணும். அவங்க பொண்ணுங்க எல்லாமே அது இது அவங்க அப்பா இதுவாக பேசுகிறாங்க. நம்மளா இருந்தால் நான் எடுத்து அடித்து தெருத்தி அனுப்புவோம் வெளியே. நாங்களாம் வந்து சேர்க்க மாட்டோம். வராது அப்படிப்பட்டவரை வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போன்னு தான் நாங்கள் தெருத்துவோம். இவனுக்கு வெளியே வந்து பேசுறதுக்கு இந்த மாதிரி வாயை ஒடிச்சு அனுப்பணும். ஒரு லேடிஸுங்களை வந்து படுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா இது என்ன அர்த்தம்? இவன் வீட்டுக்குள்ளே இவன் பொண்டாட்டிங்களை வச்சு தான் பேசணும். அரசியலில் வந்து மேடை போட்டு பேசக்கூடாது. இவன் பொம்பளைங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா செருப்பை கட்டி அடிப்பாங்க. அவனை செருப்பை நானே கட்டி அடிப்பேன். அவன் என்ன எதோனாலும் பண்ணிட்டு போடான். அந்த திமுக கட்சியில் கூட அவங்களாம் லேடிஸுங்க இருக்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். பட்டை போட்டவங்களாம் படுத்துக்கிறாங்கன்னாக்கா அது என்ன அர்த்தம்? இவன் எதை வச்சு பேசினான்? சுற்றி உள்ளவனுங்க சிரிக்கிறானுங்களா, மானம் கட்டவனுங்களா அவனுங்க? அவங்களுக்குலாம் பொம்பளைங்க இல்லை, அக்கா தங்கச்சிங்களா இல்லை. அவன் எப்படி நைட்டு போய் அவன் பொண்டாட்டி கூட படுப்பான் சொல்லு? பகலில் பேசிட்டு பட்டை போட்டு அவன் பொண்டாட்டி கூட எப்படி போய் படுப்பான்? அதை முதல்ல வெளியே வர சொல்லு. அந்த வார்த்தைக்கு நான் பேசுகிறேன்னா நான் டில்லாவே எங்கே வேணாலும் பேசுகிறேன். நான் போயிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன் பிடிச்சி. இவங்களாம் முதல்ல அரசியலே இருக்கக்கூடாது. நல்ல அரக்கணுங்களாம் முதல்ல வந்து பெரியவங்களாம் சொல்கிறாங்க, வயசில் பெருசவங்களாம் இவங்களாம் முதல்ல மூத்த அரசியல் இது மாதிரி இருந்தால் இவங்களாம் அரசியலே முதல்ல இருக்கக்கூடாதுப்பா. அடிப்படை உறுப்பினர்லேருந்து முதல்ல எடுக்கணும்ப்பா. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. ஒரு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுன்றது, இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுவார்ன்றது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி சமூகம் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ அளவுக்கு வந்து இன்றைக்கி தொலைக்காட்சிகள் இருக்குது, சமூக வலைத்தளங்கள் இருக்குது. இவ்வளோ இருந்தும் இந்த காலகட்டத்திலே இவர் இவ்வளோ வன்மமாக பேசக்கூடியவராக இருந்தால், இவர் வந்து 89 கட்சியில் சேர்ந்த காலத்திலலாம் இவர் எவ்வளோ அயோக்கியத்தனம், எவ்வளோ பெண்கள் விஷயத்தில் கேடு கெட்டவராக இருந்திருப்பார்ன்றது இந்த பேச்சிலேயே தெரியுது. இது வந்து வரும் 2026 இதனுடைய பதிலை வந்து மக்கள் எலெக்ஷனில் தெரிவிப்பாங்க. தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இவங்க இழப்பாங்க. இது உறுதி தான். இது வந்து தானாக தள்ள மண்ணை வாரி போட்டுக்கிற கதை தான் திராவிட கட்சிக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கு ரோஷமே இல்லையான்னு கேட்குறேன். மானம் ரோஷம் எதுவுமே இல்லை இந்துக்களுக்கு. சரி, எதிரில் உட்காந்தாங்களே பொம்பளைங்க யார் அவங்கெல்லாம்? இந்த தீகா மீட்டிங் போனாலும் இவங்கெல்லாம் எப்படி மாறுறானுங்க? தீகா மீட்டிங் மேலே போனாலே அவங்களுக்கு தாய் தெரியாது, தாரம் தெரியாது. தாலி யாருக்க சொல்லுவாங்க தானே பெரியார். அப்படி தானே இவனுக்கு பேசுவானுங்க. ஆனால் பொது மேடையில் பேசுகிறான், எவ்வளோ பேர் தப்பு. இப்போ கனிமொழி வந்து திமுக துணை பொதுச் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீ கண்டனம் நம்ம தெரிவிக்கணும். அவனை தூக்கி உள்ளே போட வேணா. மாட்டு கட்சினா விட்டுருவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், மாட்டு கட்சினா விட்டுருவீங்களா? எவ்வளோ சீக்கிரமாக அவனை சிறையில் அடைக்கலாம், அப்போ தான் உங்கள் கட்சி வழங்கும். இந்த பொன்முடி இதே மாதிரி எவ்வளோ தப்பு பண்ணிருக்காருங்க. இப்போ தான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு தலித் பெண்மணி, அவங்க தலித் பெண்மணி எஸ்சி அணின்னு கேட்குறாரு. ஸோ இவங்களுக்கு யாரை பார்த்தாலும் கேவலம். அப்பயே நீங்கள் வந்து பிசிஆர் ஆக்டில் ஒரு தூக்கி உள்ளே போட்டுருந்தா இன்றைக்கி பரிசுமான அன்றைக்கே மினிஸ்டர் தூக்கிருக்கணும். அவனை இவரை கைது பண்ணிருக்கணும்ல. வேடிக்கை பார்த்துருங்க, எதிர்க்க உட்காந்து சிரிக்கிறானுங்க. அப்போ தாய்மார்களும் சிரிக்கிறாங்க. இது அசிங்கமாக இல்லையா? ஒவ்வொரு தாய்மார்களும் இவ்வளோ கேவலமாக பேசுகிற அந்த பொன்முடியை தூக்கி வெளியே போகணும்ல. கண்டனம் தெரிவித்தா போதுமா? மதிப்புக்குரிய கனிமொழி அக்கா, கண்டனம் தெரிவித்தா போதுமா? நீங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, உள்ள தூக்கி வைக்கணும்ல. ஒவ்வொரு தாய்மார்களும் கேவலமாக பேசுகிற இந்த பொன்முடியை அமைச்சர்கள்லேருந்து தூக்கணும். ஒவ்வொரு தடையும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அண்ணா மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களை இதெல்லாம் கேட்டு தானே இருக்கிறீங்க, கூட்டணி தானே இருக்கீங்க. நீங்கள்லாம் வீராப்பு மட்டும் இருக்குல்ல, நான் உங்களை மதிக்கிறோம். ஆனால் இவ்வளோ கேவலமான ஒரு அறிக்கை அந்த பொன்முடியை எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியாது அவங்களால. வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு குறையுது. தயவு செஞ்சு ஒரு நல்ல அரசியல்வாதி நீங்கள், ஆனால் தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிங்கன்னு எதுக்காக தான் சிக்கி தவிச்சுன்னு தெரியல இந்த திருட்டு கும்பல்கிட்ட. நீங்கள் அதை பேசுனதுக்கு அந்த இடத்துலயே நாங்கள்லாம் இருந்தோம்னா அங்கேயே செருப்பை கட்டி அடிச்சிருப்போம். இப்போ நான் இந்த செருப்பை அங்கேயே எடுத்து அடிச்சிருப்பேன். ஆனால் நான் அங்கே இல்லை. எங்களை மாரி லேடிஸுங்க அங்கே பார்த்து இருந்துருப்பாங்க. அந்த இடத்துல விளக்கத்தை அவங்க கேட்டு இருக்கலாம், எதுக்கு இந்த வார்த்தையை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா கனிமொழி அக்காவும் கண்டனம் தெரிவித்தாங்களோ என்னவோ தெரியாது எனக்கு. இருந்தாலும் அவங்க இந்த இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இந்த கட்சி சார்பாக பேசுறது மற்ற கட்சின்னு பொதுமக்களுங்க இன்னும் கொந்தளிச்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை வந்து அவர் கேட்டது தப்பு.
அவர் வந்து ஒரு பெண்களை வந்து எப்படி மதிக்கணும்னு ஃபஸ்ட்டு அவர் கற்றுக்கல. அவர் ஒரு பெரிய இது அமைச்சரோ அவர் ஏதோ இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஆக மொத்தத்தில் லேடிஸ் வந்து பப்ளிக்கில் இந்த மாதிரி பேசுறது தப்பு ஃபஸ்ட்டு.